நமசிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். செப்டம்பர் மாத பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்போ பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய தன்மை, அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, உங்கள் ராசியை சனி பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாருங்க. அது திடீர்னு ஒரு விஷயத்த வேக வேகமாக செய்யணும்னு நினைப்பீங்க, இல்லைன்னா அப்படியே போட்டுருவீங்க, சோம்பேறித்தனப்பட்டுருவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக நிதானத்தோட தேவையான ஒரு வேகத்தோடு செஞ்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலர், பிளாக் கலர், ரெட் கலர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்குவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கும்போது இந்த கலர்ஸும் நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க. உங்கள் ராசிநாதன் குரு உச்சமாக இருக்கார், ஆனால் 8ல் மறைஞ்சிருக்காருங்க. அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக முடிவெடுத்து செய்யுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவெடுத்து செய்கிறது சிறப்பு. ஓகே, எனக்கு பொருளாதாரம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு, செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. செவ்வாயோட அமைப்பு சூப்பராக இருக்குங்க. ராசி அதிபதி 8ல் வேற மறைஞ்சிருந்துட்டு உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ திடீர் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு நிலம் நீண்ட நாளாக விற்காத ஒரு நிலம் விற்று அதன் மூலயமா ஒரு வருமானங்க, இல்லை தங்கத்தை சேல்ஸ் பண்ணி அதன் மூலயமா ஒரு வருமானம், இந்த மாதிரி ஒரு திடீர் வருமானங்கள் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே சூப்பராக இருக்குது வருமானத்தை பொறுத்த வரைக்கும். சரி, குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. கொஞ்சம் குடும்பத்தில் வார்த்தைகள் பேசும்போது கொஞ்சம் வேகமாக பேசிடுவீங்க. அதனால் சில மனக்கசப்புகள், மனசங்கடங்கள் வரலாம். ஆனால் கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக கையாண்டிங்க அப்படின்னா மனசு குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். ஓகே, அடுத்து இப்போ உங்களுக்கு முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்காருங்க. முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது கண்மூடித்தனமான ஒரு முயற்சி அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருவாருங்க. குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துருவார். அதனால் அது சில சிக்கல்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. கொஞ்சம் எந்த விஷயத்துக்கு நம்ம தைரியமாக இருக்கணும், எந்த விஷயத்துக்கு முன்னோக்கி போகணும், எந்த விஷயத்தை பின்னோக்கி வந்துடணும், செய்யாமல் அந்த காரியத்தை நிறுத்திக்கணும், அந்த மாதிரி ஒரு தெளிவாக பிளான் பண்ணி ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகுங்க. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கான்ட்ராக்ட் மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சரி, எங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், மனைகள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கா அப்படின்னா தாராளமாக நல்லா இருக்குங்க. குருவோட பார்வை படுது. அது மட்டும் இல்லாமல் குரு உங்களுக்கு 4ஆம் அதிபதியாகி அவர் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்களோட ராசியவே பார்க்குறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறது ரொம்பவே சிறப்பு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சூரியனோட பார்வை 4ஆம் இடத்துல படுறதுனால கவர்மெண்ட்டுக்காக, கான்ட்ராக்டுக்காக ஒரு வாகனம் வாங்கி கொடுத்து அதில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. வண்டி, வாகனங்கள், சொத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் தன்னோட வீடு, அதாவது காம்ப்ளெக்ஸை கவர்மெண்ட் பேங்க்குக்கு இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வாடகைக்கு விடக்கூடிய அமைப்புகள், அதன் மூலியமாக வருமானம் அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கு. ஓகே, அடுத்து எங்கள் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, குழந்தைகளுக்கு பாக்கியம் எங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்துல ஆட்சியாகி உட்கார்ந்துருக்காரு. கட்டாயம் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த மாதம் நீங்கள் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுங்க. கம்பல்சரி குழந்தை இருக்கும். அதே மாதிரி ஆண் குழந்தை இருக்குங்க, எனக்கு பெண் குழந்தைகள் இந்த எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஜாதகத்தில். அப்படி இருக்கிற இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ பெண் குழந்தைகள் உருவாங்கிறதுக்கான நேரம் இருக்குது. தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு குழந்தை உங்கள் பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் குழந்தைக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறது, உள்ள உங்கள் பெண் குழந்தைகள் ஒரு மியூசிக் கற்றுக்கிறது, ஒரு டான்ஸ் கற்றுக்கிறது, புதுசாக ஸ்கில்ஸ் கற்றுக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்களுமே இந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கிறது
கிடைக்கிறது. ஒரு புதிய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அதுக்குண்டான ஒரு கோர்சஸ் போகிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்குங்க. காதல் எப்படி கைகூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் அதிபதி 11ஆம் இடம். கட்டாயம் காதல் கைகூடும். உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்களோட காதலுக்கு திருமணத்துக்கு ஒத்துக்குவாங்க. காதல் திருமணம் கைகூடும். ஓகே, அடுத்து எனக்கு உத்தியோகம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் உத்தியோக ஸ்தானாதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி. அப்போ உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க. இது நாள் வரைக்கும் சனி தனது 3ஆம் பார்வையாக உங்கள் உத்தியோகஸ்தானத்தை பார்த்தாரு. உத்தியோகத்தில் தடைகள், சிக்கல்கள், உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களாம் கூட உங்களை விட முன்னோக்கி போயிட்டாங்க, ஆனால் எனக்கு இன்னும் எதுவும் நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதம் 6ஆம் அதிபதி 11ஆம் இடம் லாபஸ்தானம். கட்டாயம் உங்களுக்கு ப்ரமோஷன், உங்களுக்கு தேவையான இடம் மாறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். ரொம்ப கம்மியான ஒரு சம்பளத்தில் இருக்கேன், இப்போ எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, அதுவும் இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. கடன் கிடைக்கும். 6ஆம் அதிபதி 11, கடன் கிடைக்கும். அந்த கடன் மூலியமாக உங்களுக்கு நல்ல லாபம், நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலியமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு திருமணம் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காருங்க. அதுவும் ஆட்சி உச்சமாக இருக்கார். இப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு. அதுவும் எப்படி உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் அமைவாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன உத்தியோகத்தில் இருக்கீங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது ரிலேட்டடான குடும்பத்தில் இருந்து உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கவங்க, இல்லை பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த மாதம் லைஃப் பார்ட்னராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. ஆனால் உங்கள் மனைவியோட சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாதத்தோட முற்பகுதியில் நீங்கள் எதுவும் தலையிடாமல் இருக்கிறது நல்லதுங்க. அந்த விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா தேவையில்லாமல் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சலசலப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, அடுத்து எனக்கு உடல் ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ரத்தம், பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணுங்க. ஏன்னா ராசியும் சிவாசனி பார்க்குறாரு. 8ஆம் இடத்துலையும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து வர போகிறாரு மாதத்தோட பிற்பகுதியில். அப்போ மாதத்தில் நீங்கள் வந்து ஒரு 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 10-15 நாள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்தில் போகும்போது இருங்க. வண்டி வாகனத்தை ஃபுல்லாக நல்லா செக் பண்ணிக்கோங்க. நம்ம நல்ல நீட்டாக வந்து சர்வீஸ் பண்ணி வண்டியை பக்காவாக வச்சுக்கோங்க. நிதானமாக போங்க. நாயெலாம் குறுக்க வரும்போது கரெக்டாக பிரேக் போட்டு கரெக்டாக நிறுத்தி சேஃபாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆயுதங்களை கையாளும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஓகே, அடுத்து வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கும், என் அப்பா வந்து எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாரா, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாங்க, 9ஆம் அதிபதி ஆட்சிங்க. அப்பாவோட சப்போர்ட் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அப்பாவோட தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன ஒரு தடை வந்துட்டே இருக்கும். அந்த தடையை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு கேது பகவானை கேது பகவான் வழிபாடு பண்ணுறது சிறப்புங்க. அதாவது கேது பகவானுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொள்ளு தானம் பண்ணுறது சிறப்பு. ப்ளஸ் தினமும் விநாயகர் அகவல் படிங்க. விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல தந்தை மூலியமாக பணவரவு, இல்லை வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் சூப்பராக கிடைக்கும். சரி, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் ஸ்தானம் அதிபதி ஆட்சிங்க. தொழில் சூப்பராக இருக்கும். தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. தொழிலுக்காக ஒரு நிலம் விற்று அதுலேருந்து செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்புகள் நல்லா இருக்குங்க. தொழில் பக்காவாக இருக்கும். தாராளமாக நீங்கள் தொழிலில் சூப்பராக லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இப்போ லாபஸ்தானாதிபதியும் ஆட்சிங்க. அப்போ தொழில் மூலமா நல்ல வருமானம். பெண்கள் சம்மந்தப்பட்டு ஆடை ஆபரணங்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கு, ஆடம்பர பொருட்கள் பண்ணுறவங்களுக்கு, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல லாபம், பணவரவு வரத்துக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க. சரி, விரயம் எப்படி இருக்கும்? பணவரவு சூப்பர்னு சொல்லியாச்சு. அதை விட குரு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ நிறைய பண விரயங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க. அது சுபகாரியங்களுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய அமைப்பு. திட்டம் போட்டு செலவு பண்ணுங்கள். சேமித்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, இப்போ இந்த மாதம் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், பெண்களை பொறுத்த வரைக்குங்க சூப்பருங்க. அவங்களோட ஏதாவது தனுசு ராசிக்கார பெண்கள் வந்து காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அதை வந்து கட்டாயம் நிறைவேறும். ஸோ பெண்களுக்கு வந்து நிறைய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சரி, இந்த மாதம் இன்னும் நம்ம வந்து சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னா,
5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். எல்லோ கலர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை தவறாமல் பண்ணிக்கோங்க. குருமார்களோட வழிபாடு, அதாவது ஜீவசமாதி வழிபாடுகள் பண்ணிக்கிறதும் உங்களுக்கு மனசில் நல்ல தெளிவையும் இந்த மாதத்தை உங்களுக்கு சூப்பராக மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான திசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து இந்த விஷயங்களில் சில மாறுதல்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளோட அனுமன் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக நம்ம ஜோதிட வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோங்க ஆன்லைனில். விருப்பம் இருக்கிறவங்களும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம், மாற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலிருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு உச்சமாக இருக்கார். சிம்ம ராசியில் சூரியன், புதன், கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து. இது பல பேர்த்துக்கு வருமானத்தை தரும். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கிற புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. பலருக்கு புதிய அனுபவங்களை, நல்ல அறிவார்த்தமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், புரட்டாசி மாத பிறப்பு. சூரியன் கன்னி ராசிக்குள்ளே வரும்பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். தன்னுடைய நீச்ச வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு மிதுன ராசியிலிருந்து. ஆனால் அந்த இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உலக அளவில் நம்ம பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் பல மாற்றங்கள் மூலமாக வருமான தொழில் அமைவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பல ராசிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு, செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி, அன்றைக்கி தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம், பௌர்ணமி பூஜை. செப்டம்பர் 26 பௌர்ணமி. செப்டம்பர் 27 முதல் மகாலயபக்ஷம் ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சமாக இருந்து 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லை, 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகளின் திருமணம் சார்ந்த செலவுகள், குழந்தைகளுக்கு மேல் படிப்பு சார்ந்த செலவுகள், வியாபாரத்தில் முதலீடுகள் சார்ந்த செலவுகள்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள், தம்பி தங்கைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சிக்காக, அவங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக, குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. தம்பியோட பொண்ணு படிச்சுன்னு இருக்கா, அவளை படிக்க வைக்கிறது அண்ணனோட கடமை. இது காஞ்சி பெரியவர் சொன்னார் ஒருத்தருக்கு அந்த மனுஷர் பாம்பேலேருந்து வந்திருக்கார்.
வந்தவுடனே இவர் படாடபமும் வந்தவனை பார்த்தவர்கிட்ட இவர் தள்ளி உக்காத்த வச்சார். என்னடா அப்படின்ட்டு இவருக்கு ஒரே இது. அப்போ வந்தவுடனே அவரை பார்த்த உடனே ரெண்டு விரலை காமிச்சாராம். ரெண்டாவதா அப்படின்னு. ஆமாம், ரெண்டாவது மனைவி அப்படின்னு. அண்ணனோட பொண்ணை வந்து கஷ்டப்படுத்தி விட்டுட்டு 2 பேரும் ஃபாரின் பாம்பேக்கு போயிட்டான். இது நடந்த உண்மை. கடைசியில் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வந்து, அந்த குழந்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, இந்த குழந்தையை காப்பாற்றவை, உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் போகும் அப்படிம்பார். அது மாதிரி அண்ணனுடைய கூட பிறந்தவங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டியதும் திருமணம் செய்து கொடுக்க வேண்டியதும் அண்ணன் தம்பிகளின் உடன் பிறந்தோரின் கடமையாக இருக்க வேண்டும். இப்போ சொந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதே நம்ம யோசிக்கிறோம். அந்த காலத்துலலாம் பெரியவங்க அப்படி தான் இருந்தாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட பிறந்தவங்க அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கையோ அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளை படிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள். நம்ம ஊரில் என்ன பண்ணுறோன்னா, வீட்டில் அம்மாவுக்கு பட்டினி போட்டுட்டு ஊரில் போய் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனம் எங்கேயும் கிடையாது. திருவண்ணாமலையில் போங்க, எத்தனையோ பேர் அன்னதானம் பண்ணுறாங்க, பாதி வேஸ்ட்டாக போயின்னு இருக்கு. அன்னதானம்ங்கிறது வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், ரோட்டில் போகிறவன் வரவனுக்கு கொடுக்கக்கூடாது. அது கொடுக்கறது ஒரு விதமான பரிகாரமாக இருக்கலாம். ஆனால் உண்மையான அன்பு எங்கே வரும்னா, கஷ்டப்படுறவனை தேடி போய் கொடுக்கணும். இப்போ சென்னையில் சில பேர் பண்ணுறாங்க, ரோட்டில் படுத்துட்டு இருக்கிறவாளை தேடி போய் அவளுக்கு போர்வையெல்லாம் கொடுத்துட்ருக்கு. அது மாதிரி ஒரு உன்னத சேவை வருதும் கிடையாது. அந்த மாதிரி சேவையை செய்து வாருங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 7ஆம் தேதி மதியம் 12:39 செப்டம்பர் 9ஆம் தேதி மதியம் 3:14 வரை சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் 8ஆம் இடத்துல குருவோடு சேருகின்ற காரணத்தினால குரு சந்திரன் கஜகேசரி யோகம். இந்த கஜகேசரி யோகம் 8ஆம் இடத்துல சேர்றது என்ன விசேஷம்னா, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், வார்த்தைகளால் வெற்றிகளை கொடுக்கும். நல்ல வார்த்தையை பேசி உங்களுக்கு மரியாதையை பெற்றுத் தருவதற்கு உதவிகரமாக இருக்கும். எதிரிகள் கூட உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸை கேட்டு, சூப்பர் ஐடியாப்பா, அவருக்கு எனக்கு பிடிக்காதவரை இருந்தாலும் அவர் சொன்ன விஷயம் நல்ல விஷயம், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்கள் ஆஃபீஸில் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு மட்டும் இல்லை, குடும்பத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர்லேயே வெளிநாட்டிலேயே இருக்க சார், எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, வருவீங்க, தேடி வருவீங்க. ஆனால் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய உங்கள் மனைவி உங்கள் மக்களையும் கூட்டிகிட்டு வரணும். உங்களை பார்க்கறது மட்டும் அப்பா அம்மாவுடைய கடமை கிடையாது. உங்களை காமிச்சுக்கிறது மட்டும் அப்பா அம்மா கிட்ட போகிற கடமை கிடையாது. உங்களுடைய மனைவியையும் உங்கள் குழந்தைகளையும் பெற்றோரிடம் காண்பிப்பது உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். அது பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாத வர கஷ்டங்களில் கண்ணுக்கு தெரியாமல் மறையிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தன வரவு ஏற்படுகின்ற மாதம், பதவி உயர்வு கிடைக்கின்ற மாதம். உங்களுக்கான பரிகாரம், அதாவது தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கம், குலதெய்வ வழிபாடு. கூடவே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய உண்ணாமலையப்பன் உண்ணாமலையாரை வழிபடுங்கள். முடிஞ்சதுன்னா அந்த திருவண்ணாமலை போய் ஒரு நாள் ஃபுல்லாக கிரிவலம் பண்ணுங்கள். சாயந்தரம் 5 மணிக்கு உண்ணாமலையாரை தரிசனம் பண்ணுங்கள். அன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணுங்கள். அடுத்து நான் காத்தால் கிளம்பி வாங்க. இது என்றைக்கு நடக்கணும்னா, வியாழக்கிழமை போயிட்டு வியாழக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை காலையில் கிரிவலம், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நீங்கள் உண்ணாமலையார் தரிசனம் பண்ணணும், வெள்ளிக்கிழமை நைட்டு நீங்கள் கிளம்பி வரணும். இதை பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாத கஷ்டங்கள் விலகி செல்லும். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க, உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள்.
மாத பலன் பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம வந்து மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் வந்து அன்றைக்கே வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கி புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர் அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையினால் வந்து திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் வந்து போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது பஞ்ச இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய, அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது வந்து உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் வந்து அவர்கள் வந்து பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் வந்து திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய அவர்கள் வந்து புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது யஜுர் உபாகர்மா. தவிர வந்து ரிக் உபாகர்மா, இது ரெண்டும் வந்து 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அதை தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகர்மா. எல்லோரும் 2 பேருக்குமே வந்து, அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலேனா 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும்
அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்கு. சரி, அதற்கு பிறகு பார்த்தேனால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் ரெண்டுமே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தேனால் அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும், அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவான். இந்த வாட்டி ரெண்டுமே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுலாஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம் இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். மிகப்பெரிய விசேஷம். இன்னும் விசேஷம் என்ன அப்படின்னா உச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம். அது தவிர பார்த்தோம்னா மறைந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தோம்னா வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் பிஆருக்கு பார்த்துட்டு இருக்கவா, ரெசிடென்ஷிப், பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்பு, அது தவிர வந்து கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையும். ராசிக்கு 7ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கார். அதனால் உங்களுடைய பதவி, புகழந்தஸ்து, கௌரவம்லாம் நல்லபடியாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புது முயற்சிகளை போடுவீங்க. முயற்சிகளில் வந்து சிறு சிறு தடங்களுக்கு பிறகு வெற்றி வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், சனியையும் பார்க்குறார். அவர் அதாவது 2ஆம் இடத்தின் அதிபதியான சனியையும் பார்க்குறார். அதனால் பண வரவிற்கு என்றைக்குமே பஞ்சம் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். 1/4 ஃபேக்டரில் பணம் வந்துட்டே இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் சற்று பின்னடைவு, பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மேற்படிப்பு படிக்கக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தாயின் உடல்நிலையில் சற்று நல்லபடியாக இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை 4ஆம் இடத்துல விழுது. அதனால் சனியும் வக்கரகதியில் இருக்கிறதுனால நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதன் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அன்னைக்கு இருக்கிற, அதற்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு போகிறார். நல்ல ஒரு ஏற்றம். 9, 10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடியது தர்மகர்மாதிபதி யோகம்.
அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த யோகம் வந்ததுன்னா என்ன அப்படின்னா, பொது காரியங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செலவு பண்ணுவீங்க. பொது விஷயங்கள், தர்மம் பண்ணக்கூடிய மனப்பாங்கு நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து நீச்சம் பெற்ற சனி பகவான், அதாவது சுக்கிர பகவான் இருக்கார். 12 அதாவது 10ஆம் இடத்துல போய் சுக்கிரன் நீச்சம் பெற்று போகிறார் இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து. இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து 10ஆம் இடத்துல போய் நீச்சம் பெறதுனால, அதாவது 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் நீச்சம் பெறதுனால வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் வேலைக்கு தகுந்த கூலி கிடைக்காது. 1/9/2026க்கு மேலே பார்த்தாலேயானால், அதாவது 1/9/2026 இன்றைக்கி சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். அதாவது அவருடைய வீட்டுக்கே அவர் வரார். அதனால் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர 3ஆம் தேதி 3/9 அன்றைக்கி புதனும் வந்து அவருடைய வீடு 10ஆம் இடத்துல வந்து விடுறார். 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் போய் உட்கார்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தொழிலில் மிகப்பெரிய மாறுதல் இருக்கும். அக்கௌண்ட்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, அதை தவிர பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, அதாவது டீச்சிங் ஆப்ஸ் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் 10, 11, 9, 10, 11 3 கிரகங்களும் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் சென்று மேற்படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாயினுடைய பார்வை ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மனக்லேசத்தை, மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவார். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. குரு மறைந்து இருந்தாலும் நிச்சயமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிஆர் இல்லைன்னா சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய மனப்பக்குவம் வரும். அதை தவிர பார்த்தாலேனா தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. 1/9 சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறதுனால தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9, 10, 11 அதிபதிகள் அங்கே இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரணும்னா அதில் கொஞ்சம் லிட்டிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலை மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் வந்து முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். என்ன சில நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள். அது வந்து 7/9/2026 9/9/2026 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டியதுன்னா சந்திரனுக்கு உண்டான அருகில் இருக்கக்கூடிய கோவிலில், அதாவது உங்களால் முடிஞ்சது இது கொண்டு போய் ஜலம் கொண்டு போய் கொடுங்க, இது அபிஷேகத்துக்கு, அதுவே போகும், நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் நல்லபடியாக இல்லை, அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வாங்க. வியாழக்கிழமை வந்து சுண்டல் வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க. அங்கே இருக்கிற வாழ்கிட்ட சொல்லி ஆஞ்சநேயரை வழிபடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் வரும்.